ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். உங்களுடன் நான் இன்றைக்கி பருப்பு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு பருப்பு எடுத்து நல்லா 2 டைம் அலசிட்டு பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி லைட்டாக மஞ்சத்தூள், ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய், பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம், பொடியாக கட் பண்ண தக்காளி, கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 4 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. குக்கர் ஓப்பன் பண்ண உடனே பருப்பை இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய், கத்திரிக்காவை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பருப்பு கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொதி வந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்கிடுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்குங்க. வீடே மணக்கிற அளவுக்கு இருக்கும் வாசனை. இப்போ எப்பயும் போல் நாம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். அவ்வளோதாங்க. இது தோசைக்கு சாப்பிட்டோம்னாலும் அல்டிமேட்டாக இருக்கும், சாப்பாட்டுக்கு சாப்பிட்டாலும் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.